என்னை விட பிரஜன் கிட்ட போக கூடாதுன்னு எனக்கு மைண்ட் பெட்டி வந்துடுச்சு. அவங்க இப்படி ஓபன் பண்ணாங்க, நாங்க 2 பேரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட, நான் இன்னும் இப்பவே எடுங்க அப்படி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சாண்ட்ராவும் விக்ரமும் பேசிக்கிட்ட விஷயத்தை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா லைவ்ல இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச விஷயத்தை தான் ப்ரோமோ கட்டா பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்க நிறைய லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா விக்ரம் இருக்கார்ல, சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு வந்துடுறாரு. ஏன்னா சாண்ட்ரா ஒதுங்கியே இருக்காங்க, என்னதான் அவங்க பிரச்சனை, இன்னைக்கு உட்காந்து பேசி பார்த்துடலான்னு விக்ரம் வந்துட்டாரு. விக்ரம் பேசிட்டு இருக்கும்போது அமித்தும் கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஓகேவா? இப்ப விக்ரம் என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை, எதனால இப்படி தனியாவே இருக்கீங்க, பிக் பாஸ் வீட்ல எப்படி தனியாவே இருக்க முடியும், நீங்க என்னதான் பிரச்சனைன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்ற மாதிரி கேட்கிறாரு. சாண்ட்ரா இவங்களோட வெர்ஷன்ல இருந்து சில ப்ராப்ளத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா பிரஜினுக்கு திவ்யா ரொம்ப க்ளோஸா இருந்தா, என் கூட டைமை ஸ்பெண்ட் பண்றதை விட திவ்யா கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணாரு, அந்த அளவுக்கு கேரிங்கா இருந்தாரு. பிரஜின் போவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சுத்தமா எக்ஸ்பெக்டே பண்ணல, திடீர்னு பார்த்தா அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க, என்னால ஏத்துக்கவே முடியல, நான் பெட்ல போய் உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன். அப்ப திவ்யா ஒரு விஷயத்த பண்ணா, அது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னா, திவ்யா சாண்ட்ரா 2 பேருமே பெட்டை ஷேர் பண்ணியிருப்பாங்க. 2 பேர் படுக்கிற மாதிரி பெட் இருக்கும்ல, அதை ஷேர் பண்ணியிருக்காங்க போல. ஆக்சுவலா பிரஜின் வீக்கெண்ட் போறாருல, வீக்கெண்ட் எல்லாருக்கும் துணிமணிலாம் வந்துடும். அந்த மாதிரி திவ்யா வீட்ல இருந்து துணிமணிலாம் வந்திருக்கு போல. அந்த துணிமணியை அரேஞ்ச் பண்ணணும்ன்ற இதை பத்தி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேர் சேர்ந்து இருக்க அந்த டிராயரை ஓபன் பண்றாங்க. அதுல சாண்ட்ரா துணி இவங்க இடத்துல கொஞ்சம் கலந்துருக்கு போல. அதாவது 2 பேர் ஷேர் பண்றாங்கன்னா 2 பேரோட துணியும் அடியில் இருக்கும்ல, அந்த மாதிரி திவ்யாவோட இடத்துல சாண்ட்ராவோட துணி கொஞ்சம் கலந்துருக்கு போல. உடனே சாண்ட்ரா நீ துணியை எடுத்துரு, நான் துணியை வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. இது ரிலேட்டடா தான் பிரச்சனை வந்திருக்கு. சாண்ட்ரா சைட்ல இருந்து என்ன கேட்குறாங்கன்னா, நான் அப்ப என்ன மனநிலையில் இருக்கேன், அவர் போகவே மாட்டார்னு நினைச்சேன், திடீர்னு பார்த்தா அவர் எவிக்டட்னு வந்துருச்சு, நான் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கேன், அப்போ போய் அந்த விஷயத்த பண்ணணும்னு அவ சொல்றா. அப்போ அவளுக்கு அந்த ஃபீலிங் கொஞ்சம் கூட இல்லைல்ல. சரி, என் அளவுக்கு அவள் ஃபீல் பண்ண தேவையில்லை, ஆனால் அவளும் ஃபீல் பண்ணோம்ல, ஏன்னா பிரதர் மாதிரி பழகினவர் போயிட்டாரு. ஆனால் அவள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலன்னும் போது தான் அவள் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கு. என் ஹஸ்பண்டே அவள் கேமுக்காக தான் பயன்படுத்தியிருக்கா, மற்றபடி அந்த பிரதர்லி ஃபீலிங்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை போல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா சாண்ட்ராவன் துணியை எடுத்துரு, இல்லைனா நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன்னு திரும்ப திரும்ப அந்த விஷயத்த பண்ணா, அதனால தான் நான் கோவப்பட்டு கத்தி பேசினேன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. சாண்ட்ரா பக்கத்தில் இந்த இடத்துல கூட நியாயம் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். பட் திவ்யா அதை தாண்டியும் பேசுறதுக்கு எவ்வளவோ வாட்டி வந்தாங்க. அப்போ திவ்யா, நீ இப்படி பண்ணது எனக்கு பிடிக்கல திவ்யா, அவர் உனக்கும் தானே ரொம்ப க்ளோஸு, அவர் போனதுக்கு நீ ஃபீல் பண்ணலன்னா பரவாயில்ல, நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த வேலையை செய்யணும்னு சொல்றியே, அது சரியா திவ்யா அப்படின்னு பேசினாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா ஆகிடாதா? கண்டிப்பாக பேசினா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஆனால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகக்கூடாதுன்னு சாண்ட்ரா நினைக்கிறாங்க. இந்த ப்ராப்ளத்தை அப்படியே நம்ம வச்சு மெயின்டைன் பண்ணோம், திவ்யாவும் நம்மளும் எதிர் துருவத்துக்கு போயிடணும், நம்மளை எல்லாருமே இந்த வீடே கார்னர் பண்ணுற மாதிரி ஒரு கேம் ஆடணும்னு சாண்ட்ரா முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பயங்கரமாக நடிக்கிறாங்கங்க, இந்த அளவுக்குலாம் நடிக்கக்கூடாது. ஏன்னா பச்சையாக தெரியுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே என்ன ஒதுக்குறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நேற்று லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியே போய் உட்காந்து ரொம்ப ஃபீலிங்காக எல்லாரும் உள்ள பாட்டு பாடிட்டு இருக்கும் போது இவங்க தூங்குறதுக்கு கஷ்டப்படுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி சரி கேமை பற்றி சாண்ட்ராக்கு ஒன்றுமே புரியல, சாண்ட்ரா ரொம்ப வீக் ஆகிட்டாங்களான்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. கேமில் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறாங்கலாம் சாண்ட்ராக்கு புரியுது. யார்கிட்ட? நைட்டு நேரம் பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க, கமருதீன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வீட்டில் மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் தெளிவாக புட்டு வைக்கிறாங்க. அப்போ இவ்வளோ கேமில் தெளிவாக இருக்கவங்க இப்படி பண்ணுறாங்கன்னா இதுவும் ஒரு கேம் தான். அதாவது இப்படி ஒதுங்கி இருந்தால் நம்மளை நம்மளுக்கு மக்கள் நம்ம மேலே இறக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிளானை பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை கனி கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. கனி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அர்ச்சனா மாதிரி இவங்க ட்ரை பண்ணுறாங்க, அர்ச்சனாவை எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ணாங்க, அவங்க ஒதுங்கி இருந்த மாதிரி, அதாவது ரொம்ப சோகமாக தள்ளி இருக்கிற மாதிரி இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரி கனி சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி அர்ச்சனாவை பற்றி பார்வதிக்கு தெரியாது போல. பார்வதி என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் அர்ச்சனா ஒதுங்கியே தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், அர்ச்சனா எப்போவுமே தனியாக தான் இருப்பாங்கன்ட்டு. ஆனால் அர்ச்சனா தனியாக இருப்பாங்களாம் கிடையாது, அவங்க தனியாக இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணாங்க, அதுக்கப்புறம் விசித்ரா கூட இருந்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் கூடயும் அவங்க மிங்கிளாக தான் செஞ்சாங்க, தனியாகவேலாம் இல்லை.
ஆனால் சாண்ட்ரா ஒரு பிளான் வச்சிருக்காங்கங்க. அதாவது சாண்ட்ரா வந்து பிக் பாஸை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான். ஏன்னா வந்த புதுசில் என்ன அளவுக்கு பண்ணவங்க தான். அதனால சாண்ட்ராக்கு கேம் தெரியல, அவங்க சோகமாயிட்டாங்க, வீக் ஆயிட்டாங்கலாம் எடுத்துக்க முடியாது. இதுவும் ஒரு கேமாக தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தரப்பில் ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.